You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் இந்த சுவிசேஷத்தை பார்க்கவும் தியானிக்கவும் ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனை பின்பற்றுவதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் செயல்படும் போது நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களை பின்பற்றுவதற்கு கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்பதாக ரொம்ப துல்லியமாய் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படியே தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தியுங்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை கேளுங்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களிலே நடங்கள். அப்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது ஏராளமான காரியங்களை அவர் போதித்ததை மத்தேயு, மார்க், லூக் மற்றும் யோவான் இவங்க 4 பேரும் தன்னுடைய சுவிசேஷங்களில் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் போதித்த போதனைகளில் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், தேசத்தை ஆழ்ந்தவர்கள் எல்லாம் கவர்ந்து அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுத்ததாக சில சரித்திரபூர்வமான காரியங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவ்வளோ சிறந்தவர் இயேசு. அவர் ஞானம் உள்ளவர். காரணம், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அவர் இருந்தவர், இருக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். அவர் வருகையினால் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. வேதத்தில் அவர் சொல்லிட்டு போன எல்லா காரியமும் இப்போது நம்முடைய காலங்களிலே நிறைவேற தொடங்கியிருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கிமு 4 பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, 4 BCயில். அதாவது சில பேர் என்னன்றாங்க 6 to 4 BCன்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 BC என்பதாக தான் பெரும்பான்மானவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது 6ஆம் மாதத்திலே தேவதூதன் வந்து மரியாளை சந்தித்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த லூக்கா பதிவு பண்ணுகிறதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை வேதத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ளும் போது அதுக்கு ஏற்ற காரியங்களை, கிருபைகளை தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, நவ் இன் த 6th month the angel Gabriel was sent by God to a city of Galilee named Nazareth என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதத்தில் தேவதூதனாகிய கேப்ரியல் உலகத்துக்குள் இறங்கி அவர் மரியாளை சந்தித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது ஜூன் மாதம். நம்முடைய ரோமன் கேலண்டர் பிரகாரம் தான் அது ஜூன் மாதமாக இருக்கிறது. அந்த 6ஆம் மாதத்தில் கேப்ரியல் சந்தித்து ஒரு தூதை சொல்லுகிறார். அந்த தூதை சொன்ன சில நாட்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிழலினாலே மரியாள் கர்ப்பம் தரிக்கிறார்கள். அப்போ கர்ப்பம் தரித்து அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரை கன்னிகையாய் தான் இருந்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் வேதத்தில் அவளை குறித்து she was a virgin என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவும் தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு கன்னிகை பிள்ளையோடு கூட இருப்பதை காண்பீர்கள் என்ற ஒரு அடையாளத்தை 700 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் சொல்லியிருக்கிறதை அந்த நாட்களில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அப்போது இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே துல்லியமாய் ஒவ்வொரு காரியமும் நம்முடைய காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்படி நிறைவேறி கொண்டு வருகிற இந்த நாட்களிலே நீங்கள் தேவனை சார்ந்து தேவனோடு இணைந்து வாழும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விளங்க பண்ணுவார். அது ஒரு வேளை 4 BCயில் கிமு 4 அவர் பிறந்திருந்தா, இப்போ இயேசு பிறந்து 2028 வருஷங்கள் ஆகுது. 2028 வருஷங்கள். ஏன்னா 2024ஆம் ஆண்டில் இருக்கிறோம். 4 BCன்னு சொல்லும் போது அது இன்னும் 4 வருஷங்களை நாம் கூட்டும் போது 2028ஆம் வருஷத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு பிறந்த இந்த உலகத்தில் 28 வருஷங்கள் ஆகுது. அப்போது இந்த கணக்கின்படி அவர் 33 வயசு வாழ்ந்திருந்தார் அப்படின்னா இப்போ 28 வருஷம் அவர் பிறந்து 2028 வருஷம் ஆயிருக்கும்
அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த 33 அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 5.5 வருஷ காலம் இயேசு மரிப்பதுக்கு நேரிடும். அப்போது இயேசு மரித்த காலம் இன்னும் 5.5 வருஷ காலம் அப்படின்னாக்கா, ஏறக்குறைய 2030 அவர் மரித்து 2000 வருஷம் ஆக போகுது. ஒன்று அந்த பக்கம் அந்த கணக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. சரியாக 7 வருஷத்துக்கு முன்னே 2023ஆம் ஆண்டு இந்த ஆமாஸ் எண்ணக்கூடியவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குகிறார்கள். அந்த அக்டோபர் 7ஆம் தேதி அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஓய்வு நாள் அன்றே அது தாக்கப்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் வேதத்தின் பூர்வீகத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாய் சில காரியங்கள் நடைபெற்றதை, 50 ஆண்டுக்கு முன்னே என்ன நடந்தது அவைகளெல்லாம் இப்போது மீண்டுமாய் நடக்கிறதை வேதத்தில் ரொம்ப தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது இந்த சீரியா தேசத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் 1974, அதாவது 1974ஆம் ஆண்டிலே அந்த டைமில் இருந்த அந்த இஸ்ரவேலில் ஆழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் சிரியா தேசத்துக்குள்ளே கடைசியாக போனது. அதுக்கு பிறகு அவர்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. ஆனால் 50 வருஷத்துக்கு பிறகு இந்த 2024ஆம் ஆண்டில் நத்தானியேல் அந்த இடத்தில் போனதாக சரித்திரங்களும் செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அப்போ 50 வருஷத்துக்குள்ள சரியான சில காரியங்கள் மாற்றமாக நடக்கிறதையும் துல்லியமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான் 17ஆம் அதிகாரத்தில் இந்த தமஸ்கோ மண்மேடு ஆகும் என்பதை அவர் மூலியமாய் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறத அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல எரேமியாவும் 49ஆம் அதிகாரத்தில் இந்த தமஸ்கோவை குறித்து பல காரியங்கள் எழுதுகிறார். அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி வருகிறது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து, இயேசு போதித்த போதனைகளுக்கு செவி கொடுத்து, நம்ம சுவாபம் தேவனுக்கு ஏற்றதாய் திருப்பிக் கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியானால் இவ்வளோ நாள் அப்படி வாழலையா அப்படின்னா, ஒருவேளை பாரம்பரியமாய் வாழ்ந்திருக்கலாம். பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆலயத்துக்கு போகிறீர்கள், வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆராதனையில் பங்கு பெறலாம், காணிக்கை தசம பாகங்களை கொடுக்கலாம், பந்தியில் பங்கு பெறலாம், முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனாலும் நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இருதயம் தேவனோடு கூட இல்லையானால் உங்கள் இருதயத்தை தேவன் திரும்ப வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அப்போ மனதில் ஒரு மாற்றம் வருவதை தான் மனம் திரும்புதல் என்பதை இயேசு அவர் வந்த போதிலே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை அவர் பிரசங்கித்ததாக மத்தேயு தன்னுடைய 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதத்தின் படி நாம் நடக்க கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் சில கணக்குகள் எல்லாம் பார்ப்பதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவைகளெல்லாம் தியானிக்க தியானிக்க வேதத்தின் சத்தியங்களை தியானிக்க வேதத்தின் வசனங்களை தியானிக்க அதுக்குள்ள பாய்ந்து பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இப்போ பாருங்களேன், நான் பைபிளை வாசிக்கும் போது சில காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிற சில காரியங்கள் எல்லாம் எனக்கு புதுசாக இருக்கிறது. ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார். அப்போது அந்த மாதிரி தியானித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கல்வாரியின் சிலுவையின் அந்த மரத்தில் மரித்தார். அந்த இடத்துல ஏதியன் என்ற தோட்டத்தில் ஒரு மரத்தில் வந்த கனி நிமித்தமாய் தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பழமாய் அதை சாப்பிடுகிறாள். ஆனால் இயேசு இந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல ஏதியன் என்ற தோட்டத்தில் இருந்தார்கள். ஏதியன் என்ற தோட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துல அந்த மரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மரத்தின் கனியை அவள் புசித்து இந்த உலகம் பாவத்துக்குள் போய்விட்டது. அப்போ அவளை வஞ்சிப்பதற்கு சாத்தான் சர்பத்தின் வழியாக உள்ள அந்த இடத்தில் ஏவாளை வஞ்சித்ததாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் நாம் அறிந்திருக்கிறோம். சர்பம் என வஞ்சித்தது என்று ஏவாள் சொல்லும் போது அவள் சொல்லுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை முறிக்கக்கூடியவராக தான் அந்த உலகத்துக்குள் வந்தார். ஆதாம் நிமித்தமாய், அந்த ஆதாம் நிமித்தமாய் இந்த உலகம் சபிக்கப்பட்டது. இப்போது வந்த இயேசு கிறிஸ்து என்ற ஆதாம் நிமித்தமாக இந்த உலகம் மீட்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே எவைகளெல்லாம் இழந்தமோ அவைகளெல்லாம் இங்கே பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கால கட்டாயத்தை நாம் பார்ப்போமானால் துல்லியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொரு காரியமும் ரொம்ப அழகாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நடக்கும்போது அவள் ஒரு மரத்தின் கனியை சாப்பிட்டு அவள் புசித்து அது நிமித்தமாய் உலகத்துக்குள் பாவம் வந்துவிட்டது. அதுக்கு ஒன்று அவள் சாப்பிட்டா, அடுத்தது ஆதாமும்
சாப்பிட்டாரு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுருக்கிறாங்க. ஒருவேளை ஏவாள் சாப்பிட்டு ஆதாம் சாப்பிடாம இருந்திருந்தா அந்த நேரத்தில் மனுஷத்தின் பெருக்கம் நடந்திருக்குமா? அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் இல்லை எடுக்கப்பட்டிருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஆதாமும் புசித்தார். 2 பேரும் நிர்வாணி என்று தன்னை கண்டு தேவன் வரும்போது ஒளிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் மாலையில் தேவன் அவங்களோடு கூட பேசுவார். ஆனால் அன்னைக்கு வரும்போது அவர்கள் போய் தன்னை ஒளித்து கொண்டார்கள் என்பதை வேதத்தில் எழுதியிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் ஒளிந்து கொண்டது காரணம் என்ன? அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். எப்படி நிர்வாணி என்று அறிந்தார்கள்? அந்த பழத்தை புசித்திருக்கிறார்கள். தேவன் கேட்டபோது அந்த பதிலை சொன்னார்கள். இப்போ அந்த தோட்டம் ஒரு மரம், அங்கே வஞ்சிப்பதுக்கு சர்பத்தை பயன்படுத்தி சாத்தான் வருகிறான். இப்போ அதை முறியடிக்க வேண்டுமானால் இந்த இடத்தில் அதிலிருந்து நம்மை மீட்க வந்த இயேசுவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்போ இயேசுவும் இந்த கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பந்தியிட்டார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீடர்களோடு கூட அவர் பந்தி உட்காருகிறார். அவர் பந்தி உட்கார்ந்த போது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதில் பானம் பண்ணுங்கள் என்பதாக அவர் அவங்களோடு கூட அந்த பந்தியில் பானம் பண்ணதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் என்ன பானம் பண்ணினார் அப்படின்னாக்கா, நசுக்கப்பட்ட பழம் இல்லை பிழியப்பட்ட பழத்தை அவர் பானம் பண்ணுகிறார். அப்படியானால் அந்த இடத்தில் ஏவாள் இந்த உலகம் பாவத்துக்குள் போவதற்கு முழுமையான பழத்தை அவள் புசித்தால், இப்போ இயேசு அதை மீட்கவனானால் தன் நசுக்கப்பட வேண்டும். அதனால அவர் ஒடுக்கப்படுவதற்காக அந்த நசுக்கப்பட்ட பழத்தின் அந்த சாறை அவர் அந்த பந்தியில அவர் எடுத்துக்கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்ட பிறகு அவர் கெத்சமனி பூங்காவுக்கு போகிறார். இந்த ஏதேன் தோட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்தில் உலகத்தை விட்டுட்டாங்க. இந்த கெத்சமனி பூங்காவில் இயேசு மீண்டுமாய் கடந்து போய் பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஜெபித்து, இது பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும் என்று கேட்கிறார். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்பதை அவர் பேசுகிறதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா அவர் போகிற அந்த சூழ்நிலை மிகவும் கடினமாக இருக்க போகிறது. அவர் எப்படி இந்த பழத்தை சாராய் பிழிந்து அதிலிருந்து அந்த சாரை எடுத்து இவர்கள் மகிழ்கிறார்களோ, அதே போல இவர் பிழியப்படுகிறது நிமித்தமாய் இந்த உலகத்துக்குள் சந்தோஷம் வரப்போகிறது. இந்த சந்தோஷத்தை குறித்து தான் அந்த இடத்துல மரியாளோடு கூட யோசேப்போடு கூட கேப்ரியல் தேவதூதன் சொல்லும் போது உலகத்துக்கே மிகுந்த சந்தோஷம் என்ற சொல்லக்கூடிய காரியத்தை, உலகத்தில் சமாதானம் பரலோகத்தில் சந்தோஷம், காரணம் பலியிடுவதற்காக தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் வெளிப்பட்ட போகிறார், அவர் நிமித்தமாக இந்த உலகம் மீட்கப்பட போகிறது என்ற ஒரு சந்தோஷம் காணப்பட்டதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் அழகாய் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு மறைப்பொருளாக இருக்கும் போது அவைகளெல்லாம் தேவ வசனத்தை உட்கார்ந்து நம்ம தியானிக்க நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி இந்த கெத்சமனி பூங்காவிலே அவர் போய் ஜபிக்கிறார், பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இவர்கள் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க விட்டு விட்டார்கள். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் ஏவாள் அந்த பழத்தை புசிக்காதபடி சாத்தானை கடிந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த இடத்துல சாத்தான் அந்த இடத்துல சர்பத்தின் வழியா பூந்தா, இந்த இடத்துல யூதாஸ் வழியா பூந்தா. அந்த இடத்துல பாம்பை பயன்படுத்தினான், இந்த இடத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறான். ஆனால் மனுஷனை பயன்படுத்தி சாத்தான் யூதாசுக்குள்ள புகுந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது புகுந்தான்? அந்த ராபோஜனத்தில், அந்த நேரத்தில் பந்தியில் இருக்கும் போது தான் சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது புகுந்து அங்கிருந்து அவன் வெளியே கடந்து போய் அவன் மற்றவர்களை அழைத்து கொண்டு அந்த தோட்டத்துக்குள் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில், இந்த தோட்டத்தில் இவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். இவர்கள் நிமித்தமாய் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாகவும் சாபத்துக்குள்ளாகவும் உலகம் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து இவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்தபடியால், இயேசு தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க போகிறபடியால் இவர் நிமித்தமாய் உலகத்துக்குள் மீட்பு வந்ததையும், அந்த மீட்பு நிமித்தமாய் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கவும் அவரை அப்பா என்ற கூப்பிடக்கூட புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவர்களாய் அமர்ந்திருக்கிறதையும் தேவன் நமக்கு ரொம்ப துல்லியமாக
வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் அந்த இடத்தில் அந்த மரத்தில் வந்த கனி நிமித்தமாய் உலகம் பாவத்துக்குள் போனது. இந்த இடத்தில் இயேசு அடிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மரத்தினாலே உலகத்துக்குள்ள மீட்பு வரப்போகிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சம்பந்தம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாய் வேதத்தில் அழகான காரியங்கள் எல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். மரத்தின் மூலியமாய், மரத்தின் கனியின் மூலியமாய் இந்த உலகம் இழக்கப்பட்டது. அதே மரத்தின் மூலியமாய் இந்த உலகம் மீட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதனால் இழக்கிறோமோ அதை மீண்டுமே அதனால் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் உலகம் அவர்கள் புசித்த உடனே பாவத்துக்குள் போய்விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மரத்தில் அவர் போய் அந்த மரத்தில் அடிக்கப்பட்ட போது எல்லா பாவமும் அவருக்குள்ள போய்விட்டது. ஆனால் அந்த பாவத்தில் அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தபடியால் இன்றைக்கு பாவிகளாய் இருந்த நாம் அவர் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறாரோ அந்த நீதிக்கு ஏற்றவாறே நம்மை மாற்றிக்கொண்டார். அந்த இடத்தில் உலகத்தில் பாவம் வந்தது. இந்த இடத்தில் இந்த மரணத்தின் நிமித்தமாக நமக்கு நீதியும் மீட்பும் வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகளில் நீங்கள் நடக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ரொம்ப தெளிவாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம், அதன் கனி, அதை வாங்கி புசித்ததினால் பாவமும் சாபமும் உலகத்தில் வந்தது. இந்த கெத்சமனி பூங்காவை முதல் கொண்டு அதை முன்னிட்டு நீங்கள் பார்க்கும் போது இயேசு பந்தியில் உட்காருகிறார். அந்த இடத்தில் பிழியப்பட்ட பழத்தை, அதாவது நசுக்கப்பட்ட பழத்தை, அதன் சாறை அவர் அவங்களோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார், பானம் பண்ணுகிறார். பானம் பண்ண பிறகு அவர் ஏதேன் என்ற தோட்டத்துக்கு போய் ஜெபிக்கிறார். எந்த தோட்டத்தில் இழந்தார்களோ இவர் இந்த தோட்டத்தில் அதை மீட்கிறார். எந்த மரத்தின் மூலியமாய் உலகத்தில் பாவம் வந்ததோ அந்த சிலுவையின் மரத்தின் மூலியமாய் மீண்டுமாய் அதுக்கு ஒரு மீட்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். இவர்கள் நிமித்தமாய், ஆதாம் ஏவல் நிமித்தமாய் உலகத்துக்குள் பாவம் வந்தது. முந்தின ஆதாம் நிமித்தமாய் உலகத்துக்குள் பாவம் வந்தது. பிந்தின ஆதாம் நிமித்தமாய் நமக்கு மீட்பு வந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இவைகளெல்லாம் வேதத்தில் நமக்கு துல்லியமாய் காட்டப்படுகிற சில காரியங்கள். வசனத்தின் ஆதாரத்தில் எல்லாமே ரொம்ப தெளிவாய் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு நாம் கண் தெளிவுள்ளவர்களாய் இந்த உலகத்தின் மாம்சத்தின் கண்களில் பார்க்காதபடி நம்ம ஆவிக்குரிய கண்களை பார்த்து உலகத்தின் காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற ஒரு செயல்முறையில் இந்த உலகத்தில் செயல்படும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் மகிமையையும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில துல்லியமாய் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அவர் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் உங்களுக்காக காண்பிக்கிறோம் பாருங்க. இப்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவர் 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் கடந்து போகிறார்கள். போகும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனத்தில் தான், கோ யுவர் வேர், பிஹோல்ட் ஐ வில் சென்ட் யூ அவுட் as lambs among the wolves அப்படின்னு சொல்கிறார். ஓநாய்க்கு நடுவிலே உங்களை ஆடுகளாய் அனுப்புகிறேன் என்பதை சொல்லுகிறார். அப்படியானால் ரொம்ப கடுமையான ஜனத்தின் மத்தியில் உங்களை ஆட்டுக்குட்டிகளாய் அனுப்புகிறேன். ஏன்னா போகிற சீஷர்கள் ஒருவேளை சண்டையில் திறமப்பட்டிருக்கலாம், பலசாலிகளாக இருக்கலாம், கோபம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஏன்னா கெத்சமனி பூங்காவில் இயேசு அவர்கள் பிடிக்கும் போது பேதுரு தன் காதை வெட்டினார் என்பதை வேதத்தில் யோவானில் அது ரொம்ப தெளிவாய் பேதுரு பேரை போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேற சுவிசேஷத்தில் பெயர் போடவில்லை, ஒருவன் காதை வெட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் தான் பேதுரு வெட்டினார் அப்படின்றத பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ கோபம் உள்ளவர்கள். ஆனாலும் இயேசு அவர்களை உருவாக்கின விதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்களை உருவாக்கி இந்த ஓநாய்க்கு மத்தியில் அவர்களை ஆடுகளாய் அனுப்புகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பீர்கள், அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள். ஒருவேளை அந்த வீடு உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும். அப்படி இல்லையனால் அந்த சமாதானம் உங்களுக்கு மீண்டுமாய் திரும்பும். அப்படி திரும்பும் போது நீங்கள் ஒருவேளை உங்களை விரட்டி அடித்து அந்த வீதி, அந்த பட்டணத்தின் வீதிக்கு உங்க காலில் உள்ள தூசியை உதறிவிட்டு அடுத்த இடத்துக்கு கடந்து போங்க. அந்த கிராமத்துக்கு யார் உங்களை விரட்டினார்களோ அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு நாளிலே சோதம் குமாராவுக்கே நலமா உண்டாயிருக்கான அதிலையும் பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு உண்டாகும், நியாய தீர்ப்பு அவங்களுக்கு உண்டாகும் என்பதை இந்த பகுதிகளிலே ஆண்டவர் போதிக்கிறார். ஆண்டவர் போதித்து விட்டு வேதத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா இவர்கள் எல்லாம் கடந்து
போகிறார்கள். இவர்கள் கடந்து போய் மீண்டுமாய் வந்து இயேசுவிடத்தில் நடந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. Then the 70 returned with joy, saying, Lord, even the demons are subjected to us in your name. And he said to them, I saw Satan falling like a lightning from heaven. Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of enemy, and nothing shall by any means hurt you என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் சொல்லும் போது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் பார்த்தேன். காரணம், தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்து எதை மீட்க வேண்டுமோ அந்த காரியத்தை தொடங்கி தன்னுடைய சீஷர்கள் மூலியமாக செய்ய ஆரம்பிக்கும் போது சாத்தான் நடுங்கி அவன் கீழே விழுந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் அந்த நாட்களில் கீழே விழுந்திருந்தாலும் அவன் மீண்டுமாய் சிங்காசனத்தில் அவன் வான மண்டலங்களிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்திருக்கிறபடியால் அவனுடைய முடிவு வரப்போகிற அந்த 7 ஆண்டு காலத்தில் நடைபெறுகிறதை வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அவைகளை வாசிக்கிறோம். அப்போ பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது சாத்தானுக்கு உண்டாகிற தண்டனையும் அவன் தள்ளப்பட போகிறதையும் வானத்தில் பெரிய சந்தோஷம் உண்டானதையும் கேப்ரியல் மைக்கேல் அவங்களோடு கூட இருக்கக்கூடிய எல்லா தூதர்களும் அவனை வீழ்த்தி வானத்திலிருந்து தள்ளி நம்மை குறித்து இரவும் பகலும் நம்ம தேவனிடத்தில் குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டான் என்ற ஒரு சந்தோஷம், இனி பரலோகத்துக்கு அவன் வருவதில்லை என்ற காரியத்தை அவர்கள் கூறின பிறகு அவன் விழுந்த பூமியை பார்த்து சாத்தான் உங்கள் நடுவில் விழுந்தபடியால் உங்களுக்கு மிகுந்த ஆபத்து வரும் என்ன சொல்ல கேட்டேன் என்பதை யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிவு செய்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் அவனுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வருகிறது. வான மண்டலத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான், பூமிக்கு வருகிறான். பூமியில் ஒரு சில வருஷங்கள் தான் அவன் எல்லாரையும் சேதப்படுத்தி எல்லாரையும் நாசப்படுத்தி கோபத்தினால் எல்லாரும் அழிக்கிறான். அதுதான் சாத்தானுக்கு கொஞ்ச நாட்கள் மாத்திரம் இருக்கிறது என்று அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் நடுவில் வந்தான் என்பதை அங்கே சொல்லுகிறார்கள். அது அந்த காலத்தில் நடைபெறுகிற சம்பவம். அப்போ நடைபெற்ற பிறகு அதுக்கு பிறகு இயேசு 2ஆம் பகிரங்கமான வருகை இந்த உலகத்துக்குள் வந்து அவர் உலகத்தை நியாய தீர்த்து எல்லா ஜனங்களையும் தனக்கு விரோதமாக இருந்த அந்தி கிறிஸ்துவும் சரி, தனக்கு விரோதமாக எழும்பின சாத்தானியும் சரி, அவனோடு கூட இருந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் எல்லாருமே பாதாளத்தில் அவர்கள் பூட்டு போடப்படுகிறார்கள். பாதாளத்தில் வைத்து ஆண்டவர் சங்கிலியால் கட்டி பூட்டுகளை போட்டி காவலுக்கு வைக்கிறார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காவலுக்கு வைத்த பிறகு 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்தில் தேவனோடு கூட வாழ்ந்த பிள்ளைகளும் இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள். அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு ஆண்டவர் தூதுகளை அனுப்பும் போதும் 7 சபைக்கு சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ எல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீ பலவிதமான காரியத்தில் போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் ஜெயித்தே ஆக வேண்டும். அப்போ சாத்தான் அந்த இடத்துல சிறப்பிடித்து வைத்து நம்மை 1000 வருஷம் இந்த உலகத்தில் தேவன் வாழ வைக்கிறார். அதுக்கு பிறகு அவனுக்கு நிரந்தரமான முடிவு அந்த 1000 வருஷத்துக்கு பிறகு உண்டாகிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒருவேளை இப்போ காணப்படுகிற இந்த யுத்தங்கள், காணப்படுகிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வருகைக்கு ஒட்டியா இருக்கிறது. ஆகையால் தான் அன்பு தணிந்து போகிறது. கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற அன்பு, நண்பர்களுக்கு இருக்கிற அன்பு, உற்றார் உறவினருக்கு இருக்கிற அன்பு, கூட பிறந்தவர்களுக்கு இருக்கிற அன்பு, உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் தணிந்து போய் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். முந்தி அப்படி இல்லை. முந்தி எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரே மாதிரி கூட்டாய் குடும்பத்தில் வாழ்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாம் பிரிந்து தனித்துவம் பட்டு அவர்கள் தனித்தனியாய் வாழ்ந்து தனித்தனியாய் முன்னேற வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை வேதாகமத்தில் நாம் துல்லியமாய் பார்க்கிறோம். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவைகள் எல்லாம் கடைசி நாட்களுக்கு அறிகுறியாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன், நீ பிரசங்கித்துக் கொண்டே இரு என்பதை தேவன் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையும் சீரில்லாத அநேக காரியங்களை கர்த்தர் சீர்படுத்தி தெளிவான பாதையில் தெளிவான நோக்கத்தோட பரிசுத்தத்தோட உண்மையோட உத்தமத்தோட முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
சாத்தான் எத்தனையோ தந்திரமான செயல்முறைகளை கொண்டு வருகிறான், பகைகளை கொண்டு வருகிறான், கசப்புகளை கொண்டு வருகிறான், வைராக்கியத்தை கொண்டு வருகிறான். பலவிதமான சண்டைகள் போராட்டங்களை சுத்தி கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாம் மேற்கொண்டு தேவனுக்காய் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த உலகத்தை வெறுத்து, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி, இந்த மண்ணுக்காகவும், இந்த உலகத்தில் உள்ள இந்த பொண்ணுக்காகவும், இந்த உலகத்தில் உள்ள மாம்ச வாழ்க்கைக்காகவும் நாம் நம்ம இடம் கொடுக்காமல் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்க தான் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த 70 பேர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு அவங்க திரும்ப வரும்போது சொல்றாங்க, இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒன்றை உங்களை சேதப்படுத்தாது என்பது சொல்லுகிறார். ஆனால் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, nevertheless do not rejoice in this that the spirit are subjected to you, but rather rejoice because your names are written in heaven என்பதை சொல்லப்படுகிறார். இப்போ நடந்த இந்த சாத்தான் உங்கள் மூலியமாக அலறி கொண்டு ஓடினது, நீங்கள் சாத்தானால் பிடிப்பட்ட ஜனங்களை விடுவித்தது, இவைகளை குறித்து சந்தோஷப்படாது இருங்கள், பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது நிமித்தமாய் சந்தோஷப்படுங்கள் என்பதை சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தின் மகிழ்ச்சி கொஞ்ச நாட்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாய் வாழ வேண்டும் என்று பல திட்டமிட்டு வாழ்ந்தால் அது வீணாய் போய்விடும். இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்து, இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாய் வாழு, இருக்கிற நேரத்தில் எல்லாரோடு ஐக்கியமாயிரு, நெருக்கமாயிரு. ஆனால் யாரோடு கூட அதிகமாய் கலந்து உன் சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு சண்டை வரக்கூடிய அளவுக்கு நீ போய்விடக்கூடாது. எல்லா தீமைக்கும் விலகி காக்கப்பட்டு நன்மையான பாதையில் முன்னேறி கடந்து போக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டார் வரப்போகிற கோபாக்கனிக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அப்போ இயேசு சொல்லுகிற முக்கியமான காரியம், இந்த அசுத்தாவியெல்லாம் உங்களுக்கு அலர்ச்சி பயந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படாதீருங்க. பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட பெயரை தக்க வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்க. அந்த இடத்தில் ஏதியன் என்ற தோட்டத்தில் அந்த மரத்தின் வாழியாய், அந்த பழத்தின் வாழியாய் சாத்தான் வஞ்சித்தது நிமித்தமாய் உலகத்தை இழந்து அன்றைக்கு நிர்வாணியா நின்ற அவர்களை இயேசு பந்தியில பங்கு கொண்டு, அந்த பிழியப்பட்ட திராட்சரசத்தில் பங்கு கொண்டு அதை அவர் புசித்து, ஏதியன் என்ற தோட்டத்துக்கு, அந்த இடத்துல ஏதியன் என்ற தோட்டத்தில் இந்த பாவம் நடந்திருந்தாலும் கெத்சமனி என்ற தோட்டத்தில் இயேசு பிரவேசித்து அங்க வந்து சர்பத்துக்குள்ள பூந்த சாத்தான் இங்கே யூதாஸ்குள்ள புகுந்துதான் செயல்படுகிறான். ஆனால் அவன் முந்தின ஆதாமை ஜெயித்து விட்டான், பிந்தின ஆதாமை அவனால் வீழ்த்த முடியவில்லை. இயேசு பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார். போய் கேட்டார், நீங்கட்டோன்னா நீங்களால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டோன்னு ஒப்பு கொடுத்தார். காட்டி கொடுக்கப்பட்டார். சாத்தான் நேரடியாய் வந்து காட்டி கொடுத்தான் யூதாஸ் மூலியமாக. இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். என்னெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையில் போய் தான் அடிக்கப்பட்டு மரணத்தை சுமந்த போது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியால், கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானபடியால் இனி நமக்கு சாபம் இராது என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வார்த்தையின்படி இயேசு நமக்காக சாபமானார். இந்த உலகத்தில் உள்ள சாபங்கள் பாவங்களை தேவன் போக்கமுடியாய் அவர் நிர்வாணியாக்கப்பட்டார். இவர்கள் நிர்வாணமானார்கள், அவரும் நிர்வாணியாக்கப்பட்டார். நிர்வாணியாக இருந்து ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மரணம் இந்த தோட்டத்தில் வந்தது. இந்த தோட்டம் முதல் கொண்டு மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரத்தின் வாயிலாய் அந்த சாபங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது. கல்வாரி சிலுவையின் மரணத்து நிமித்தமாய் அதிலிருந்து மீட்கப்படக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கடைசி காலம் இதுவே. தேவனுக்கு ஏற்ற நீதியில், தேவனுக்கு ஏற்ற நேர்மையில், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழாவிட்டால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். எனவே உன் இருதயத்தில் பெரிய மாற்றம் வரட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். தேவன் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் கதைகளை சொல்லல, நடந்த சம்பவத்தை, நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை, நடக்க போகிற சம்பவத்தை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், போராட்டம் வேண்டாம். சுவிசேஷத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வசனத்தை நல்லா தியானிங்க. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது போல உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். வெளிப்பாடுகள் பெற்றவர்களாய் விட்டுவிடாமல் அதன்படி கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் வந்துட்டு இருந்தாலும்
நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ உயர்வுக்கு நீங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவ்வளோதான் தவிர இதில் குறித்து சந்தோஷப்படுவதில் ஒன்றமை இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே. அதை தான் பைபிள் தெளிவாக சொல்லுது. வரப்போகிற சந்தோஷம் இதை பார்க்கிலும் 1000 மடங்கு மேலானது. அதுக்கு நான் அளவே ஒருவேளை 1000 கூட சொல்கிறது தப்பு நினைக்கிறேன். பயங்கரமாக உயர்ந்திருக்க போகிறது. இந்த வரப்போகிற மேன்மை இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற போராடுகிற இந்த உலகத்தில் தேவனுக்காக விட்டு கொடுக்குற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு பலன் தேவன் கொண்டு வரப்போகிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை நீங்கள் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு வழங்க கர்த்தர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை போதிக்க கர்த்தர் இரக்கம் தருகிறீர். தொடர்ந்து நாங்கள் முன்னேறி போவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தீமைக்கும் இவர்கள் விலகி காத்துக்கொள்ளும். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள உதவி செய்யும். சாத்தான் இவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து வர உதவி செய்து உங்கள் பலத்தினால் இடைக்கட்டி பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையும் இரக்கமும் கிருபையும் தயமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்துவீராக. இவங்க போராடி கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். எல்லா தீமைக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரை ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா கடன் பாரத்திலிருந்து அவங்க விலகி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இருக்கிறத வைத்து முன்னேறி கடந்து போக உதவி செய்யுங்க. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. எல்லா துக்கங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நன்மையால் முடிசூட்டி அற்புதமான பாதையில் நீரே வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் திரு பாதத்தில், உங்கள் திரு பிரசன்னத்தில் ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள வழிநடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி நாங்கள் 5 ஊழியக்காரங்கள் உட்காந்து பேசுவானா? ஊழியக்காரங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அவைலபிலிட்டி இல்லை. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எப்படி அவைலபிலிட்டி கிடைக்குதோ உட்காந்து தொடர்ந்து சுவிசேஷ புத்தகத்தை பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஆனாலும் தொடர்ந்து உங்களோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் தந்த இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து வரப்போகிற மாரணக்கார நிகழ்ச்சியை பாருங்கள். நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டு வருகிறோம். அவைகளை பாருங்கள். தேவனோடு இணைந்திருங்க, சார்ந்திருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.